68. Welcome to Mr. M Talks. இன்று பிப்ரவரி 13, 2024. இந்த சேனல் ஷேர் மார்க்கெட் தகவல்களை நாளுக்கு நாள் புதுப்பிக்கிறது. சென்செக்ஸ் 482.70 புள்ளிகள் அல்லது 0.68% உயர்ந்து 71,555.19 ஆகவும், நிப்டி 127.30 புள்ளிகள் அல்லது 0.59% அதிகரித்து 21,743.30 ஆகவும் முடிந்தது. சுமார் 1,442 பங்குகள் முன்னேறின, 2,263 சரிவு மற்றும் 90 மாறாமல் இருந்தன. 1. லெமன் ட்ரீ ஹோட்டல்கள் நிறுவனத்தின் லெமன் ட்ரீ ரிசார்ட் பிராண்டின் கீழ் தெலுங்கானாவில் ஒரு ஹோட்டலுக்கான உரிம ஒப்பந்தத்தில் நிறுவனம் கையெழுத்திட்ட போதிலும், லெமன் ட்ரீ ஹோட்டல்களின் பங்கு 2.35% சரிந்தது. 7/27 இல் ஹோட்டல் செயல்படத் தொடங்கும். 2. ஹிண்டால்கோ அமெரிக்காவை தளமாக கொண்ட அதன் துணை நிறுவனமான நோவெலிஸ் பே மினிட் திட்டத்திற்கான வருவாய் வழிகாட்டுதலை திருத்தியதை அடுத்து ஹிண்டால்கோ பங்கு 12.53% சரிந்தது. பே மினிட் திட்டம் மூலதனச் செலவில் 65% அதிகரிப்பு மற்றும் ஒரு வருட தாமதத்தை காணும் என்று நோவெலிஸ் கூறினார். நோவெலிஸ் திட்டச் செலவை 4.1 பில்லியனாக மாற்றியமைத்துள்ளது மற்றும் இது C/2026 அல்லது 2/27 இன் இறுதியில் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கிறது. 3. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தின் 3ஆம் காலாண்டு நிகர லாபம் 8.6% உயர்ந்து 1,253 ரூபாய் கோடியாக இருந்ததை அடுத்து அதன் பங்குகள் 2.43% அதிகரித்தது. வருவாய் 7% அதிகரித்து 6,061 ரூபாய் கோடியாக உள்ளது. 4. யூனியன் வங்கி MSCI குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸில் பங்குகள் சேர்க்கப்பட்ட பிறகு முதலீட்டாளர்கள் லாபத்தை பதிவு செய்ததால், பிப்ரவரி 13 அன்று NMDC மற்றும் BHIL உடன் யூனியன் வங்கியின் பங்குகள் சரிந்தன. Declaration. A below information is educational purpose only. I am not SEBI registered person. Please subscribe and support my channel.